அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மீண்டும் ஒரு செய்தி கதையின் தொடர்ச்சி. நாட்டாண்மை முருகேசன் அன்று கொஞ்சம் தாமதமாகவே தான் எழுந்திருந்தார். விடியும் முன்பே வீட்டு புழக்கடை கிணற்றிலிருந்து தண்ணீரை தாமே இறைத்து தலைமுழுகிவிட்டு தமது வேட்டி பனியன் துண்டு முதலியவற்றை தாமே துவைத்து கொடியில் காய வைத்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு நெற்றியில் திருநீருடன் ஊருக்கு கோடியிலிருந்த சிவன் கோவிலுக்கு கிளம்பி விடுவார். மகேந்திரனுக்கு அடுத்தபடியாக அந்த கிராமத்தில் வசதியாக வாழ்கிறவர் நாட்டாண்மை முருகேசன். ஆனாலும் அவருக்கோ அவர் மனைவிக்கோ தங்களது அந்தஸ்து பற்றி எல்லளவும் கர்வம் கிடையாது. கணவனுக்கு முன் எழுந்து தலைமூழ்கிவிட்டு கொடியில் தானே துவைத்து காயப்பட்ட புடவையை உடுத்தி கொண்டு பூஜை அறை காரியங்களை கவனிக்க தொடங்கிவிடுவாள் திலகவதி. கணவன் மனைவி இருவருக்கும் கடவுள் பக்தி அதிகம். மகேந்திரன் வீட்டைப் போல அவர்கள் வீட்டில் ஆள் படைகள் அதிகம் கிடையாது. வாசலை பெருக்கவும் ஜாமான்களை விலக்கித் தரவும் மட்டும் ஒரு வேலைக்காரி. பின்பக்கம் விரிந்து பரவி கிடந்த பூமியில் திலகவதி பயிரிட்டு பாதுகாத்து வந்த காய்கறி செடிகளை கவனித்து உதவ ஒரு தோட்டக்காரன். ஆள் இருக்கிறானே என்று அவள் அசட்டையாக இருந்ததில்லை. நடுவயதை தாண்டிவிட்டோமே என்று அலுப்படைந்ததில்லை. சமையல் வேலையை முடித்துவிட்டு தோட்டக்காரனுடன் கூட வளைய வந்து செடிகளுக்கு எரு போட்டு காய்களை பறித்து எடுத்து கொண்டு வந்து விடுவாள். அவைகளை கடையில் விற்று காசாக்கி தன் சுருக்கு பையுக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. அவளது ஒரே பெண்ணை பக்கத்து கிராமத்தில் வசதியான ஒரு இடத்தில் கட்டி கொடுத்திருந்தாள். ஒரே மகன் பட்டாளத்தில் என்ஜினியர் பட்டத்திற்கு படித்து கொண்டிருந்தான். எல்லா வசதிகளையும் கடவுள் கொடுத்திருந்தார். கொஞ்சம் தாராள மனதோடு வாழ வேண்டும் என்பது திலகவதியின் கொள்கை. தோட்டத்தில் இருக்கும் மல்லிகை செடிகளிலிருந்து முதல் நாளே முட்டுகளை பறித்து மாலை கட்டி வாழை இலையில் சுருட்டி வைத்திருப்பாள். அவர்கள் வீட்டு மல்லிகை மாலையைத்தான் சிவலிங்கத்திற்கு அபிஷேக அலங்காரத்தின் போது முதலாவதாக அர்ச்சகர் அணிவிப்பார். அப்படியே ஒரு சிறு கூடையில் அர்ச்சகர் வீட்டுக்கு வேண்டிய காய்களையும் கணவரிடம் கொடுத்து அனுப்பி வைப்பாள். வீட்டுக்கு தேவைக்கு மேல் மீதமாகிவிட்ட காய்களை வேலைக்காரர்களுக்கு கொடுத்தது போக தெருவில் உள்ள சிலரது வீட்டுக்கு அனுப்பி வைப்பாள். வீட்டு தோட்டத்திலே காய்க்கிறதை 4 பேர் வயிறு குளிர சாப்பிடட்டுமே என்று நினைப்பவள் அவள். கள்ளங்கபடு தெரியாது, வெள்ளை மனம், நியாயத்திற்கு கட்டுப்பட்டவள், தர்மத்திற்கு மதிப்பு கொடுக்கிறவள். முருகேசன் முதலில் கடவுளை தரிசித்து விட்டுத்தான் பின்னர் காபி பலகாரம் சாப்பிடுவது வழக்கம். முதல் நாள் மாலை அவர் ஊரில் நடந்த ஒரு விவகாரத்தை ஒழுங்கு செய்ய புறப்பட்டிருந்தார். சில விவகாரங்களை அவரே தனிப்பட்ட முறையில் கவனித்து நியாயம் வழங்குவது உண்டு. அடுத்த தெருவில் இருந்த விவசாயி சண்முகத்தின் மகள் தன் புருஷன் வீட்டுக்கு திரும்பி போக மறுத்துவிட்டிருந்தாள். அவளது குடிகார கணவன் அவளை அடித்து இம்சிப்பதுடன் வேறு ஒருத்தியுடன் சகவாசம் வைத்து கொண்டிருப்பதால் அவனுடன் வாழ முடியாது என்று கிளம்பி பிறந்த வீட்டிற்குள் புகுந்து கொண்டு விட்டிருந்தாள். அவளது கணவன் களத்து வீட்டிற்கு வந்து நாட்டாண்மை காலில் விழாத குறையாக கெஞ்சி தங்களுக்குள் சமரசம் செய்து வைக்க வேண்டினான். ஊரை கூட்டித்தான் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று பெண்ணை பெற்றவன் ஒரே பிடிவாதமாக இருந்தான். விவகாரத்து கேஸ்களில் கூட தீர்ப்பு வழங்கும் முன் நீதிபதி அந்த தம்பதியரை தமது அறைக்குள் வரவழைத்து தனிப்பட்ட முறையில் புத்தி சொல்வதுண்டு. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். சட்டமெனும் கத்தியால் அதை அறுத்து குவித்து விடக்கூடாது என்ற அனுதாப நோக்கம்தான் அதற்கு காரணம். இந்த உண்மையை நாட்டாண்மை நன்கு உணர்ந்து கொண்டிருந்தார். அந்த தம்பதியருக்கு புத்தி சொல்லி அவர்களை ஒருங்கிணைக்கத்தான் அவர் அன்று மாலை முழுவதையும் சண்முகத்தின் வீட்டில் செலவழித்து விட்டிருந்தார். சொன்னதையே சொல்லி பிடிவாதம் செய்த அந்த பெண்ணிற்கு இளம் வயது, உலகப்போக்கு தெரியாத 10ஆம் பசிலி. அவளுக்கு வாழ்க்கையின் மேடு பள்ளத்தை பற்றி விபரமாக சொல்ல அவளது பெற்றோர்களிடம் சம்மதம் பெற்று அவளை கணவனுடன் கூட்டி போகச் சொல்லிவிட்டு கணவனுக்கும் ஒழுங்காக அவளை வைத்து காப்பாற்ற வேண்டியதை பற்றி எச்சரித்துவிட்டு அவர் கிளம்புவதற்குள் இரவு மணி 10ஆகிவிட்டது. அதற்குள் 3 செவ்விளநீரை சாப்பிட்டு 2 தடவை வெற்றிலை போட்டு துப்பிவிட்டு கிளம்பியிருந்தார். 8 மணிக்கே சாப்பிட்டு உறங்கிவிடும் கணவன் வீடு திரும்பாததைக் கண்டு திலகவதி வாசலிலேயே ஒரு தவம் இருந்தாள். அதற்கு மேல் அவருக்கும் பசிக்கவில்லை, சாப்பாடு இறங்கவில்லை. உறக்கமும் நடு இரவிற்கு மேல்தான் கண்களை தழுவியது. அதனால் அன்று சற்று அதிகப்படியாக தூங்கிவிட்டிருந்தார். வேகமாக ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு கோவிலுக்குள் அவர் விரைவதற்குள் அபிஷேகம் முடிந்து விட்டிருந்தது. நல்ல வேலை வந்துவிட்டீங்க, அலங்காரத்தை முடிக்கணுமேனு கவலைப்பட்டு இருந்தேன். சிவலிங்கத்திற்கு விபூதி அலங்காரத்தை முடித்து விட்டிருந்த அர்ச்சகர் அவர் கையில் இருந்த கொடியை வாங்கி கொண்டார்.
சம்பகேஸ்வரனுக்கு உங்க வீட்டு உபயம்தான் முதல் இடம் பெறுகிறது. சந்தோஷம் என்றபடி அர்ச்சகர் மலர் மாலையை சாத்தினார். கிராமத்து கோயில். அந்த வேளையில் கூட்டமே இல்லாதிருப்பது வியப்பில்லை. 2 வயதான பெண்கள் மட்டும் கோவிலை வலம் வந்துவிட்டு தீபாராதனையின் போது கலந்து கொண்டனர். அவர்கள் வெளியேறிய பின்னர் வழக்கமாக தாம் கொடுக்கும் விபூதி குங்கும பொட்டலங்களுடன் ஒரு ரோஜா மலரை வைத்து சன்னதியில் நின்று கொண்டிருந்த நாட்டாண்மைக்காரரிடம் அர்ச்சகர் கொடுத்தார். நேற்று மதியானம் நான் கோவிலை பூட்டிண்டு வெளியே கிளம்புற சமயம் போலீஸ்காரர் ஒருவர் வந்தார். அவரை கண்டதும் நான் நடுங்கி போயிட்டேன். இப்பத்தான் கோவில் நகைகளை கொள்ளையடிக்கிறது, விக்கிரகங்களை திருடுறதுங்கிற மாமூலா போயிட்டதே. யாராவது குறும்புத்தனமா சம்பகேஸ்வரன் கோவிலில் நகைகள் திருட்டு போயிட்டதுன்னு போலீஸில் புகார் எழுதி வச்சுட்டானுங்களா? எதுக்கு இவர் நம்ம தேடிண்டு வரணும்னு ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். போலீஸ்காரர் உங்களை தேடிக்கொண்டு எதுக்கு வந்தாராம்? முழுக்க கேளுங்கோ. போன மாதம் நடந்த விசேஷ பூஜைக்கு சிவலிங்கத்துக்கு சாத்தின வைரப்பட்டை, உற்சவ விக்கிரகங்களுக்கு சாத்தின நகைகள், அம்பாளுக்கு சாத்தின காசு மாலை எல்லாத்தையும் ஸ்தானிகர் காரியதரிசி 2 பேர்கிட்டையும் கணக்கிட்டு ஒப்படைச்சிட்டேன். அவ 2 பேரும் இரும்பு பெட்டையில் வச்சு பூட்டிட்டா. லாக்கர் சாவி காரியதரிசிக்கிட்டையும் வெளிப்புட்டு சாவி ஸ்தானிகர்கிட்டையும் இருக்கிறதால இரும்பு பெட்டியை தனியாக யாரும் திறக்க முடியாது. அர்ச்சகரின் நீண்ட கதை எரிச்சல் ஊட்டிய போதிலும் நாட்டாண்மை புன்முறுவலுடன் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கோவிலுக்கு வர்ற பெண்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு ஊடகமாக சொன்னார் போலீஸ்காரர். இந்த கிராமத்திலிருந்தும் பக்கத்து கிராமத்திலிருந்தும் பலர் இந்த கோவிலுக்கு வர்றது பழக்கம். சம்பகேஸ்வரர் கோவில் இந்த வட்டாரத்துக்கே பெரிய கோவிலாச்சே. ஒரு மண்டலம் ஒரு பொழுது இருந்து அம்பாளை வழிபட்டா அவள் கேட்ட வரத்தை தருவான்னு பிரசித்தம். இங்கே ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கோவிலில் பார்த்திருக்கிறேன். தீபாராதனை செய்துட்டு ஜோதியை காட்டி தட்டில் விழும் தட்சணையைத்தான் நான் கவனிக்கிறது வழக்கம். யார் இந்த பெண்? பேர் என்ன? எந்த வீட்டை சேர்ந்தவள்னு ஆராய்ச்சி பண்ணுறதில்லை. மறுபடியும் கோவிலில் இவங்களை பார்த்தால் அடையாளம் காட்ட முடியுமான்னு பட்டும் படாமலும் சொல்லி தப்பித்து கொண்டேன். நாட்டாண்மைக்காரர் வீட்டில் போய் கேட்டால் முனகினார் அந்த காவல்துறை அதிகாரி. ஆண்களை விசாரிக்கிறதை விட பெண்களிடம் காட்டி கேட்டு பாருங்கள் என்று அனுப்பிவிட்டேன். ராத்திரி எனக்கு தூக்கமே இல்லை. கார்த்தால வந்த பத்திரிகையை பார்த்ததும் அடக்க மாட்டாது ஒரே சஞ்சலம். அந்த பெண் யாருன்னு என்கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லலாமே. நாட்டாண்மை புன்முறுவல் அளித்தார். இங்கே இன்று காலை வந்த பத்திரிகையை காட்டுறேன் என்றபடி மண்டபத்தின் தூண் ஓரமாக சுருட்டி வைத்திருந்த பத்திரிகையை கொண்டு வந்து அர்ச்சகர் அவரிடம் கொடுத்தார். இது ஜெட்டியுகம். அதனால் நம்ம ஊர் போல் ஒரு கிராமத்தில் நடந்த சங்கதி கூட ரொம்ப வேகமாக பத்திரிகையில் பிரசுரிச்சிடுறாங்க. 3ஆம் பக்கம் முதல் காலத்தில் பாருங்கோ என்றார் அர்ச்சகர். பத்திரிகையை பிரித்து பார்த்தார் நாட்டாண்மை. மேலே பிரசுரிக்கப்பட்ட படத்தில் உள்ள இளைஞரின் உடல் வடலாற்று கரையில் வெள்ளத்தால் ஒதுக்கப்பட்டு தேதி பகல் கண்டுபிடிக்கப்பட்டது. பழுப்பு ஃபேண்ட்டும் வெள்ளை சட்டையும் அணிந்து கொண்டிருந்த இவரது ஃபேண்ட் பையில் ஓர் இளம் பெண்ணின் புகைப்படம் இருந்தது. இவரை அடையாளம் கண்டுகொள்கிறவர்கள் கிராமத்து காவல்துறையை அணுகவும். அந்த படத்தில் இருந்தது நம்ம ஊரை சேர்ந்த பெண்ணா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதா? அர்ச்சகர் குரலை தாழ்த்தி கொண்டார். சொல்ல எனக்கு மனசு வேதனைப்படுறது. இன்னும் சில நாளில் ஊர் 2 விட போகிற சங்கதி. நகர மக்களின் நியாய அநியாயத்தை எடை போட்டு விசாரணை செய்து தீர்ப்பு வழங்குற உங்ககிட்ட சொல்கிறதில் குத்தமில்லை. என் கேள்வி எல்லாம் இதுதான். இந்த பெண் ஃபோட்டோ செத்தவங்கிட்ட இருந்ததுன்னு அர்த்தம். இந்த ஊருக்கு இந்த பெண்ணை தேடிக்கொண்டு தான் வந்திருக்க வேண்டும். அவன் எதுக்கு? முன்னாடியே இந்த பெண்ணோட இவனுக்கு பழக்கம் உண்டா? சிவசிவா, யார் அந்த பொண்ணுன்னு சொல்லுங்கோ. எனக்கு பிறகு விஷயம் அம்பலத்துக்கு வரும்போது அதிர்ச்சி ஏற்படாது. அர்ச்சகர் குனிந்து வலது கையால் வாயை பொத்தியபடி ஏதோ மந்திரம் உபசரிப்பது போல் பெண்ணின் பெயரை கிசுகிசுத்தார். முகம் வெளுத்து போனார் நாட்டாண்மை. இருக்காது, நீர் சொல்வது சரியாக இருக்காது. எனக்கு அந்த பெண்ணை நன்னா தெரியும். கோவிலில் அடிக்கடி பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அதனால்தான் என்னாலே நம்ப முடியல. செத்தவன் வந்த நோக்கம் என்னவோ அந்த ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும். செத்து ஒழிஞ்சவன் பையில் இதை ஏன் வச்சு தொலைக்கணும்? நம்ம ஊர் ஜனங்களை கேட்கணுமா? கண்ணு காது வச்சு கதை கட்டி பரப்பிடுவாளே. நாட்டாண்மை தமது முறுக்கு மிசையை தடவி கொண்டார். உதிரியத்தை உதறி தோளில் போட்டுக்கொண்டார். வேட்டி துணியை கையில் பிடித்து கொண்டார். எதுக்கும் நானும் பார்த்துடுறேன். திலகவதியும் பார்த்து சொல்லட்டும். காலை வேளையில் கலவரமான செய்தியை சொல்லிட்டீங்க, முனகினார். என் மேல் பிசையில்லை. நடந்த உண்மையை பார்த்த சங்கதியை சொன்னேன். வேகமாக வீட்டை நோக்கி மூச்சிறைக்க வந்து கூடத்து நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்தார். ஏன் இப்படி வியர்த்து கொட்டிருக்கு?
கேட்ட மனைவி மின்விசிறியை சுழல விட்டாள். காபி பலகாரம் எடுத்து வைக்கவா? கனிவுடன் கேட்டவளை வெறித்து பார்த்தார். வேண்டாம், தாகத்துக்கு பச்சை தண்ணி கொண்டு வா போதும். இன்னும் சித்த நேரத்தில் போலீஸ்காரர் நம்ம வீட்டை தேடிக்கிட்டு வந்து நிற்க போறார் என்றார். போலீஸா? எதுக்கு அவங்க நம்ம வீட்டை தேடிக்கிட்டு எதுக்கு வராங்களாம்? கலவரத்துடன் கேட்டாள் திலகவதி. அவளுக்கு அவர் பதில் அளிக்கும் முன் வாயிற்கதவு தட்டப்பட்டது. வேகமாக சென்று கதவை திறந்தாள். காக்கி சட்டையில் மிகவும் மிடுக்காக தெரிந்த இள வயதான காவல்துறை அதிகாரி உள்ளே வந்தார். காலை வேளையில் உங்களை சிரமப்படுத்துவதற்கு மன்னிக்கவும். என் கடமையை செய்து முடிக்கணும். இன்னும் சிலர் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால உட்காருங்க என்று நாட்டாண்மை சுட்டிக்காட்டிய நாற்காலியில் போலீஸ்கார் அமர்ந்தார். அவர் எடுத்துக்காட்டப் போகும் புகைப்படத்தை பற்றிய விவரம் ஏற்கனவே நாட்டாண்மைக்கு தெரியும். அதனால் அந்த எதிர்பார்ப்பின் அழுத்தத்தை தாங்க முடியாது. அவரது இதயம் வேகமாக துடித்தது. மகேந்திரன் அந்த போலீஸ் அதிகாரியை முன்பின் பார்த்ததில்லை. ஊரில் உள்ள பெரிய மனிதர்களில் அவனும் ஒருவன் என்ற தகுதியில் விழாக்களின் போது அவன் கிராமத்து காவல்துறை அதிகாரிகள் சிலரை சந்தித்திருக்கிறான். சந்திரசேகரன் சப் இன்ஸ்பெக்டராக அந்த ஊருக்கு வந்த பின் சில தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை பார்க்க போன பயனால் அங்குள்ள அனைவரையும் அவனுக்கு தெரிந்திருந்தது. உங்கள் பெயர் என்று தயக்கமாக கேட்டபடி நடைக்குள் வந்து நின்ற அந்த இளவயசு அதிகாரி ஊருக்கு புதிது போலும். என் பெயர் மகேந்திரன். பக்கத்து டவுனில் நான் மின்விசை பொருள் கடை ஒன்று வச்சிருக்கிறேன். உள்ளே வாங்கோ என்று உபசரித்தான். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை முக்கியமாக பார்க்கணும். இந்த வீட்டு பெரியம்மா இருக்காங்க இல்லையா? கேட்டுவிட்டு தன் ஷூக்களை தயக்கத்துடன் பார்த்தபடி நின்றார். பரவாயில்லை, முன்னறையில் வந்து உட்காருங்க, அம்மாவை கூப்பிடுறேன். பாதணிகளுடன் வீட்டுக்குள் வந்து உட்கார அவன் உத்தரவளித்ததும் அந்த இளம் அதிகாரியின் முகத்தில் புன்னகை அரும்பி மலர்ந்தது. நெற்றி மீது லேசாக பூத்த வியர்வையை கைக்குட்டையால் ஒத்தி கொண்டு சுட்டி காட்டப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார். சாப்பாட்டு அறையில் இருந்த கனகம்மாளுக்கு எல்லாம் தெளிவாக கேட்டது. தன் வீட்டில் நடக்கும் அத்தனையும் அவளுக்கு தெரிந்தாக வேண்டும் என்றதொரு வீம்பு. சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட மருமகளை உறுத்து பார்த்தாள். அவங்களுக்கு தாகத்துக்கு ஏதாச்சும் என்று தனிந்த குரலில் லாவண்யா கேட்டு முடிப்பதற்குள் சீறி விழுந்தாள். வந்தவங்களை உபசரிக்க எனக்கு தெரியாதா? உன்னை கூப்பிட்ட போது வந்தால் போதும். அம்மா, உங்களை பார்க்கவும் ஏதோ விசாரிப்பு செய்யவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்திருக்கிறார். இப்படி வரீங்களா? மகன் கூப்பிட்டதும் அவள் எழுந்தாள். கலைந்து போயிருந்த தனது கூந்தலை அவிழ்த்து கட்டி சீராக்கி முடிந்து கொண்டாள். புடவை தலைப்பை சரி செய்து இடுப்பிலே சொருகி கொண்டாள். தொண்டையை செருமி கொண்டு முன்னறிக்கு வர ஆயத்தமானவள் மெல்ல எட்டி பார்த்தாள். வந்திருந்தவர் மகேந்திரனை விட வயதில் இளையவராக தென்பட்டார். காபி சாப்பிட்டுட்டு பேசலாமா? மகேந்திரன் உபசரித்த போது போலீஸ் அதிகாரி மறுத்தார். நான் இப்பொழுது டியூட்டியில் வந்திருக்கிறேன், எதுவும் சாப்பிடுவதற்கில்லை. கனகம்மாள் தனக்குள்ளே கோபத்துடன் முணுமுணுத்தாள். வயசாகிறது தவிர இவனுக்கு விவேகமே இல்லை. வீட்டுக்கு வந்திருக்கிறவன் வயசில் சின்னவன். அவன் முன்னால் தன் பெண்டாட்டியை அழைத்து காப்பி தந்து உபசரிக்க சொல்லணுமா? அவளும் இதுதான் சமயம்னு பல்ல காட்டிக்கிட்டு நிற்பா. எல்லாம் என் தலை எழுத்து. மகேந்திரன் எழுந்து உள்ளே வந்தார். அம்மா, போலீஸ் அதிகாரி உங்களைத்தான் முக்கியமாக பார்க்க வந்திருக்கிறார். மகனை பார்வையால் வெட்டினாள் கனகம். புரிகிறது. செத்து போனவன் காதில் சங்கு வச்சு ஊதுகிறாங்க இவங்க. அது கிடக்கட்டும், உனக்கு சில சமயங்களில் புத்தி ஏன் இப்படி குழம்பி போகுது? உன் மனைவி ரொம்ப அழகானவ, படித்தவன்னு மற்றவங்க கிட்ட பெருமை அடிச்சிக்க ஆசையா? வந்திருக்கிற அதிகாரி உன்னை போல ஒரு இளைஞர். அவருக்கு உன் மனைவி காப்பி கொண்டு வந்து உபசரிப்பது நல்லா இருக்காது. அவளுக்கு பதில் இந்த வயசில் நான் அடுப்படையில் நின்று மூச்சு வாங்க வந்தவங்க போனவங்களுக்கு காப்பி தயாரிக்கணும். உனக்கு சில சமயம் புத்தியே கிடையாது. எத்தனை தடவை நான் எடுத்து சொல்லி இருக்கேன். வீட்டு விவகாரத்தை என்கிட்ட விட்டுடு. ஊர் உலகத்தில் மனுஷன் ஒருத்தனை போல ஒருத்தன் இருக்க மாட்டான். உன் பெஞ்சாதியோ பட்டணத்துக்காரி. இந்த கண்ணில் பூந்து அந்த கண்ணில் வந்துடுவா. படபடவென்று பொரிந்து விட்டு மகனை கோபத்துடன் வெறித்தபடி முன்னறைக்கு வந்தாள். வணக்கம் என்று போலீஸ் அதிகாரி எழுந்து நின்று கை கூப்பி விட்டு உட்கார்ந்தார். என்னவோ என்னை பார்க்கணும்னு வந்தீங்களாமே கேட்டபடி எதிரே கிடந்த சோபாவில் சாய்ந்து கொண்டாள் கனகம். ஆமாம் அம்மா, காலை வேளையில் உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். அதன் நடுவில் உங்களை வந்து தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கணும். போலீஸ் அதிகாரி தமது கையில் பிடித்திருந்த ஃபைலுக்குள்ளிருந்து ஒரு பிளாஸ்டிக் உரையை எடுத்தார். வேலை எப்பவும் இருக்கவே இருக்கு, அதை விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு என்ன விவரம் தெரியணும்னு கேளுங்க, தெரிஞ்சவரை சொல்கிறேன். மிகவும் அழுத்தமாக பதிலளித்தாள் கனகம்.
பிளாஸ்டிக் உரையிலிருந்து போலீஸ்காரர் முதலில் இறந்தவனது புகைப்படத்தை எடுத்து அவள் முன் நீட்டினார். இது பிரேத பரிசோதனைக்கு முன் எடுத்த படம். இதில் உள்ளவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்த நினைவு இருக்கான்னு முதலில் சொல்லணும் என்றார். படத்தை விரலால் தொட்டால் கூட தீட்டு ஒட்டி கொள்ளும் போல அருவருப்புடன் கனகம்மாள் உடலை சுருக்கி கொண்டாள். அவள் முகத்திற்கு எதிரே நீட்டப்பட்ட அந்த படத்தை நன்றாக உற்று பார்த்தாள். முன்ன எப்பொழுதாவது பார்த்திருந்தாலும் அந்த நிலையில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி கன்னங்களும் மூடியிருந்த கண்களும் உப்பி முகம் உருண்டையாக தெரிந்தது. உதட்டை சுழித்தாள். இவனை நான் பார்த்ததே இல்லை. எங்களின் தூர உறவினரில் கூட இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததில்லை. இவன் யாரோ தெரியாது, மிகவும் அழுத்தமாக சொன்னாள். போலீஸ் அதிகாரி அந்த படத்தை பத்திரமாக தமது ஃபைலுக்குள் வைத்து கொண்டார். அடுத்ததாக ஒரு சிறிய வண்ணப்படத்தை உரையிலிருந்து எடுத்தார். இந்த படம் இறந்து போன மனிதருடைய ஃபேண்ட் பையில் இருந்தது. இந்த பெண் இறந்தவனுக்கு சொந்தமாக இருக்கலாம். படத்தை பார்த்துவிட்டு சொல்லுங்க என்று அதை அவள் முன் நீட்டினார். ஆவலுடன் மகேந்திரன் தாய்க்கு பின் வந்து படத்தை எட்டி பார்த்தான். வீடே தட்டாமாலை சுற்றுவது போன்றதொரு பயங்கர உணர்வில் தவித்து போனான். நெஞ்சும் முகமும் நெருப்பாகி போன கனகம்மாள் மகனை பார்த்து ஜாடை செய்தாள்.